Your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் சீலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அஜித் அவர்கள் ரிஸ்க்கை தொடர்ந்து உயிரை பணையம் வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காரு. ரசிகர்களுக்காகவும் அந்த கலையின் மீது கொண்ட அவரோட ஆசையினாலும் போதையினாலும் அப்படின்னே சொல்லலாம். எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த வயதுலையும் காரில் வச்சு என்னை சுத்த விடுங்க, காரை ஏன்ட்ட கொடுங்க, எங்கேயாவது போய் நான் கம்மித்தினாலும் நானே பார்த்துக்கிறேன், நான் தான் பொறுப்பு, எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுங்க அப்படின்ட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாரு அஜித் அவர்கள். இல்லை, நீங்கள் உங்கள் கண்ணுக்கு அவர் காரில் உருண்டு பிறண்டது, பைக்கில் உருண்டு பிறண்டது நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. சரி, அவர் மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு அது வந்து எப்பாவது கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கு, உடம்பு ரொம்ப நல்லா இருக்கேன் எறா வண்டியா. என்ன சார் நீங்கள் சொல்கிறலாம் பார்த்தா வேணுனே போய் பண்ணுற மாதிரி. வேணும்னு இல்லைங்க, அவர் அது ஹாபி ஆயிடுச்சு. சிச்சி வேணும்னு இல்லை, அதாவது ரிஸ்க்ன்றதே அவர் தூக்கி பாடியிலேருந்து தூக்கி வெளியே போட்டார். புரியுதா உங்களுக்கு? நான் கிண்டல் பண்ணல, அது வந்து அவருக்கு பழகிருச்சு. டெய்லியும் நம்ம டிஃபன் சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது வந்து அவருக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. சரி, ஓகே. இல்லை, அவர் கொஞ்சம் போல்டான கை தான். அது வந்து தலை வந்து போல்டு கை தான். ஸோ என்னென்னா இப்போ அவரோட மனநிலை என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா சினிமா கூட இல்லை அவருக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆக்ரோஷம் கலந்த ஆன்மீகவாதி அவர். ஓகே, ஆக்ரோஷம் கலந்த ஆன்மீகவாதி. அதை யார் மாதிரின்னு சொல்லலாம்னா அகோரிங்க மாதிரி சொல்லலாம். அகோரிங்க வந்து இப்போது சிவன் பக்தர்கள்லேயே 2 கேட்டகரி இருக்கும். ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாதுவாக போய் எங்கேயாவது கண்ணை மூட்டு உட்காந்துருவாங்க. ஆனால் அகோரிங்க அப்படி கிடையாது. ஃபுல் அந்த சிவனாத்தனை நினச்சிக்கிட்டு வெறியாக இருப்பாங்க, பவராக இருப்பாங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மையான மனித இயல்பு. ஏன்னா மனிதன் என்பவன் மிக சக்தி வாய்ந்தவன். இன்னும் நம்மலாம் நீங்கள், நான், திரு விஜய், திரு அஜித்தெல்லாம் எவ்வளோ % யூஸ் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறீங்க? நம்மலாம் ஒரு 5% பண்ணி தான் அவங்க ஒரு 10% பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். சரி, இன்னும் 90% யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஒவ்வொரு மனிதனும். அவ்வளோ பெரிய பேராற்றல் இருக்குது. அந்த மாதிரி திரு அஜித் அவர்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஆக்ரோஷ அகோரி மாதிரி தான் எனக்கு தெரிகிறார். ஃபோர்ஸ் மேன். அந்த ஃபோர்ஸ் மேனுக்கு இப்போ சினிமா பத்தலை. அரசியலுக்கு ஆளுங்க கூட ஆளுங்களை டைவர்ட் பண்ணி அஜித்குமார் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பண்ணணும். அந்த மனநிலையில் இருக்கார். அவர் பார்க்கும்போது அவருக்கு சினிமா பெரிய சுவை இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. சரி, சினிமா அவருக்கு பெருசாக இல்லை. ஏதோ அப்பப்போ வரானுங்க, சார்னு பண்ணணுன்றானுங்க. அப்படியா? பேடு அக்லியா? சொல்கிறேன் அப்படியே ஒரு 6 மாதம் தள்ளியிருப்பார். உடனேலாம் அதை ஒத்துக்கப்பட்டார் அவர். ஏன்னா மனோநிலை மாறிடுச்சுங்க. ஏன்னா சரி, அப்படி இருந்தால் அஜித் தான் இப்போ குட் பேட் அக்லியில் அடுத்தடுத்து அதை தான் நான் சொல்கிறேன், அந்த படத்தை தான் சொல்கிறேன். அதெல்லாம் உடனே போய் அந்த டேரக்டர் தம்பி போய் கேட்ட உடனே பியூட்டிஃபுல் அப்படின்னு கட்டி பிடிச்சி உடனேலாம் பண்ணிக்க மாட்டார். அப்படியே வச்சு இப்போ சொல்கிறேன்ட்டு ஒரு 6 மாதம் தள்ளி தான் அதை ஓகே பண்ணியிருப்பார். ஏன்னா அவரை பார்க்கும்போது, அஜித் சாரை பார்க்கும்போது எனக்கு மனோநிலை என்னவா தோணுதுன்னா, நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஆளுங்களோட செயல்பாடு தெரியும். அவர் கொஞ்சம் சினிமாலாம் இப்போ வேண்டாம் விருப்பம் தான் பண்ணுறாரு. பெரிய அது மேலே வெறிலாம் இல்லை. அவர் எப்படி ரஜினி எப்படி வந்து ரிஷிகேஷ் போகிறது ஒரு ரிலாக்ஸ் ஆகுதோ, இவர் பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது இவருக்கு ஒரு ரிலாக்ஸு. ஆனால் அந்த பைக்கை எடுத்துகிட்டு இவர் சுற்றும் போது இவருக்கு வேறு என்னமோ தேடுது. அவர் என்னமோ பண்ண போகிறாரு. ஆனால் தெரில, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவர் வெறும் சினிமா நடிகர் இல்லை. என்ன சார் அதையும் இல்லை, வெறும் சினிமா நடிகர் அல்ல, என்னமோ பண்ண போகிறார். தெரியல சார். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், என்ன பாதை என்ன? இல்லைங்க, அவர் ஒன்று வெறி கொண்ட ஆன்மீகவாதி ஆகலாம். சரி, வெறி கொண்ட அரசியல்வாதி ஆகலாம், தெரில எனக்கு. ஆனால் அவர் சினிமாக்காரன் இல்லை, அது தெரியுது. ஏன்னா அது சினிமாக்குன்னு இப்போ நீங்கள் கமல் சாரை எடுத்திங்கன்னா, கமல் சாவர வரைக்கும் சினிமாக்காரன். கமலோட உடம்பு இருக்குல்ல, பிறந்ததே சினிமாவுக்கு தான். அது மாதிரிலாம் இவங்க கிடையாது. இதெல்லாம் தாண்டிட்டாங்க. இப்போ வேறு என்னமோ அவருக்குள்ள தேடல் இருக்குது அவருக்கு. அது என்னன்னா அவருக்கே தெரியல. இப்போ நீங்கள் என்ன கேட்டு இப்போ நான் தடுமாறுறேன் பார்த்தீங்களா? இதே தடுமாற்றம் அவருக்கும் இருக்குது. ஆனால் இந்த வயசில் எதுக்கு ரிஸ்க்? இல்லைங்க, இந்த வயசுனா என்ன வயசுங்க? அது 50 வயசுல ஒரு பிஸ்கோத் வயசுங்க. அது ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன், உடம்பெல்லாம் ஆப்ரேஷன். நான் தான் சொல்கிறேன், அதெல்லாம் பொழுதுபோக்கு பண்ணதுன்னு. நீங்கள் வேற அது போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு ஜாலிக்கு பண்ணுறதுங்க பழகிருச்சு அது. சரி, அகோரின்ற நான் பாருங்க, அகோரினா என்ன? அவன் எதுக்கும் போய்விட மாட்டான். இப்போ நீங்கள் பாலா பண்ண டைரக்ட் பண்ணுற காட்டினது அகோரிலாம் கிடையாது. அப்படின்னுங்க வேறையாக இருப்பானுங்க. சிவன் கூட நின்று எங்கே போனேன்னு கேட்பானுங்க. அப்படி இருப்பானுங்க அகோரிங்க.
அந்த மனோநிலை வந்துருச்சு திரு அஜித்துக்கு. அஜித் அவர்களுக்கு. அஜித் அவர்களுக்கு வேறையா அவர் இது பண்ணுறாரு. அவருக்கு தெரியல இது என்ன. ஏன்னா இப்போ ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு பெரிய அவர் பின்னாடி ஃபேன்ஸ் இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஆனால் இதை அத்தனையும் ஒத்துக்கிற மனசு இல்லை. எப்போவுமே ஒரு லெவலுக்கு மேலே பணமும் ஒரு லெவலுக்கு மேலே புகழும் இறைவன் எல்லாம் கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு விரக்தி வரும் லைஃப்பில். விரக்தி வரும், இல்லை வெறி வரும், வேற என்னமோ பண்ண. இப்போ எலன் மாஸ்க் இருக்கார்ல, அவர் தன்னை ஒரு ஏலியன்னு சொல்கிறாரு. நான் கிட்டத்தட்ட சொல்கிறேன் அந்த மனோநிலை அவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆமாம், நான் ஒரு ஏலியன் அப்படின்னாரு. என்னென்னா இந்த மாதிரியான பர்சனாலிட்டிங்களுக்கெல்லாம் எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. எதையோ ஒன்று அவர் எதில் போய் தேட்டார்னா, நிலா செவ்வாய்க்கு போயிட்டார், இங்கே எனக்கு இல்லை, இங்கே இதை பத்தலன்ட்டார் அவர். அந்த மனோநிலை தான் திரு அஜித் அவர்களுக்கும். அவர் எதையோ தேடுறாரு, இன்னும் பிடிப்படல. நானும் அவரும் திருப்பி எங்கேயாவது உட்காந்தோம்னா தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், இதை முதல்ல இந்த வீடியோ அஜித் அவர்கள் நீங்கள் 2 பேரும் உட்கார. இல்லை இதை அவர் பார்த்துட்டாருன்னு வச்சிங்களேன், பிரவீன் கரெக்டாக சொல்லிட்டாப்லன்றாரு. சரி, இதையும் மீறி குட் பேட் அக்லிலேருந்து ஒரு அப்டேட் வருது சார். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் நிறைய வந்திருக்கு. கார் ரேஸர் ட்ராக்ல ஒட்டி ரிகல்சல் பார்க்குறாரு. அந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக விஜய் அவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கு புகைப்படமும் ரிலீஸ் ஆகுது. விஜய் அவர்கள் மாணவர்களை சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இங்கேருந்து அஜித் அவர்கள்ட்ட குட் பேட் அக்லிலேருந்து செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகுது மைத்ரி மூவிஸ்லேருந்து. எல்லாமே இன்னும் அந்த காம்படிஷன் மட்டும் இருக்கே சார். இவர் ஆன்மீகவாதி, இவர் அரசியல்வாதியாக இருந்தாலுமே கூட இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த சினிமா போட்டி அப்படின்றது நிலவிட்டே இருக்காது. எப்படி பார்க்க இது அவர் அப்படி நினைக்கலனா கூட அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஏபிங்க ரெண்டும் இப்படி நிற்குதுங்க இல்லையா. இங்கே என்னமோ வேறு லெவலுக்கு போனவொடனே இங்கே இருக்கிறவங்களாம் அவங்களாம் தவிச்சிக்கிட்டு இருப்பான். டெய்லியாக ஒரு 1000 ஃபோன் வருங்க அவரோட செக்ரட்டரிக்கு. சார் பசங்க துடிக்கிறானுங்க சார், நம்ம கம்னு இருக்குமா சார், அதை அவனால தாங்க முடியல சார், நம்மளும் எதோ பண்ணுங்க தலை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள், பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அப்போ என்ன ஆகுன்னா, சரி அதுக்கு நீங்கள் வந்து பசங்களுக்கு ஒரு இதுவாக போட்டு அந்த நேரத்தில் அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் பசங்க வந்து கொஞ்சம் சில் ஆவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா மேனேஜருங்களை அதை யோசித்து, நம்ம சுரேஷ் தானே இருக்கார், அவர் வந்து யோசித்து அஜித் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி அன்றைக்கி பண்ணோம்னா கொஞ்சம் பசங்க கொஞ்சம் ஆஃப் ஆவாங்க சார், கொஞ்சம் அவனுங்க ரிலாக்ஸ் ஆவாங்க சார், பண்ணிடலாமா சார், பண்ணுங்கள். அப்படி தான் இது வந்திருக்குமே தவிர, சார் அவர் விஜயை வெல்ல வேண்டும், விஜய் தான் எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்போ 2 பேருமே வேறு லெவல் ஆகிட்டாங்க. மென்டலி மைண்ட் செட்டே வேறு ஆயிடுச்சு. அப்போ இப்போ என்னவா இருப்பாங்கன்னா, என்னுடைய திருப்தி என்னன்னு பார்ப்பாங்க. எப்போவுமே மனிதன் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக நம்ம ஓடணும். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உங்களை திரும்பி பார்ப்பீங்க, நமக்கு இன்னும் பத்தலையே. எனக்கு வெங்கடேஷ் வந்து நடிகர் வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு வாட்டி அவரை நான் மீட் பண்ணும்போது ஆன்மீகம் நல்லா, அவர் ரமணரோட பக்தர், திருவண்ணாமலை ரமணர் இருக்கார்ல, என்ன சார் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, இஸ் மை குரு, பிகாஸ் ஆஃப் ஹிம் ஓன்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ரியாலிட்டி அப்படின்னு சொன்னார். இவர் தான் எனக்கு குரு, நான் வந்து இவரால் தான். அப்படியே அவர் பேசும்போது அவர் சொல்கிறார், ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட், அவர் நடித்த ஒரு படம், அந்த படம் வந்து பிச்சின்னு ஓடுது ஆந்திராவில், ஆனால் இவருக்கு அது ஏறவே மாட்டேன்னா. என்னடா அது ஒன்றுமே என்னாச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னு ரஜினிகாந்த் நடந்தது, வேலைக்காரன் பீரியடில் அது நடந்தது. எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு எங்கெங்கேயோ சுற்றுறாரோ வெங்கடேஷ். இப்போ நான் பேசுகிறது வெங்கடேஷ் சார் எங்கெங்கேயோ சுற்றுறாரு. இது வெங்கடேஷ் சாரே என்கிட்ட சொன்னது. எங்கெங்கேயோ சுற்றின பிரவீன், ஐ எம் நாட் கெட்டிங் ப்ராப்பர் ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின் அப்படின்னு நான் தேடி திருவண்ணாமலை ரமணர்கிட்ட வந்தேன். வந்து அங்கே உக்காந்த ஒன்று தான் எனக்கு ஒரு புரிதல் வந்தது, இது நான் இல்லை. வாட் ஐ எம் கெட்டிங், திஸ் இஸ் நாட் மீ, ஐ ஆம் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நான் தேடி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் நான் படங்களே நடிக்கலை அப்படின்னு ஒரு இடத்துல அந்த இது வரும், ஒரு சேஞ்ச் வரும். இப்போது ரஹ்மான் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், 2 ஆஸ்கர் வாங்கினார். இப்போ அவருக்கு மியூசிக் மேலேயே பெரிய இது இல்லை, அவர் ஸ்கிரிப்ட் எழுத போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு வேற ஒன்று தேட ஆரம்பிக்கும். அது மாதிரி தான் இப்போ அஜித் சாருக்குள்ள ஒரு தேடுதல் வேட்டை நடக்குது. இந்த போட்டி இது போட்டி இல்லைம்மா, இது ஒரு பேலன்சிங் தான். இது போட்டியே இல்லை. போட்டினா நேரம் டிக்ளேர் பண்ணியிருக்கணும், வந்துட்டேன்னு சொல்லணும், அவரும் சொல்லணும். அது இல்லையே. சரி, அப்போ என்னென்னா அது வந்து அந்த ரசிகர்களை
சில் பண்ணுறதுக்காக ஒன்று அவர் சொல்லியிருக்கணும், இல்லை அவர் கூட இருக்கிற மேனேஜருங்க அதை வந்து பண்ணியிருக்கணுமே தவிர இது ஒரு பெரிய போட்டி கிடையாது. போட்டினா என்ன, 2 படம் ரெடி பண்ணியிருப்பாரு சரி இல்லையா? போட்டை கோட் ரிலீஸ் ஆகும்போது நம்ம போட்டை ரெடி பண்ணி சொல்லியிருக்கலாமே, அவரோட படம் பண்ணியிருக்கலாமே. அவருக்கு அதை தாண்டிட்டார். அதை தாண்டி இப்போ அவருக்குள்ள சுய வேட்டையை ஆரம்பிச்சிட்டார். சிங்கம் சுய வேட்டையை ஆரம்பித்து விட்டது. சரி, அது சிங்கம் தான். அது எனக்கு தெரியும், ஐ நோ ஹிம் பர்சனலி அஜித். ஓகே, அது சிங்கம் தான். அது சுய வேட்டையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. காலம்னா இப்படி அவர் தேடிட்டே இருக்காரா, காலம் உன்னை கொண்டு வந்து நிறுத்தும், இதை பண்ணுன்னு அப்போ அவர் பண்ணுவார். அது அரசியலாக இருக்கலாம், ஓகே, ஆன்மீக வேட்டையாக இருக்கலாம், தெரில எனக்கு. ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பார். சரி, கடைசியாக கூலி படத்துலேருந்து ரஜினி அவர்களோட லுக்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கார். எப்படி உங்களோட பார்வையில்? லோகேஷ் ஏதோ ஃபோட்டோ எடுத்தார், அதானே? நல்லா இருக்கு, நைஸ் நைஸ். அதாவது தலைவர் அப்படி பார்க்கும்பொழுது எப்படி சரிஞ்சி தலைவர்? இல்லை அஃப்கோர்ஸ் இல்லை, அவர் அரசியலுக்கு என்னைக்கு வரலையோ அதுக்கப்புறம் நான் அவரை தலைவர்னு சொல்றது இல்லை சார். என்றும் அவர் சூப்பர் ஸ்டார் தலைவர் தான் சொல்லுங்க. இல்லை 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 இல்லை, அவர் தலைவர்ன்றது எப்படின்னாங்க, அரசியலுக்கு வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணுங்க. நீ அதை பண்ணல எனக்கு, அதனால இப்போ அவரை நான் தலைவர்னு சொல்ல. பழைய தலைவர், நல்ல மனிதர். சரி, அவ்வளோ எங்க உண்மை பேசணுங்க. இப்போ அவரை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவர் இனிமேல் அவர் நடிச்சு என்ன பண்ண போகிறாரு? எங்களை குஷிப்படுத்துறது நடிப்பில் மட்டும்தான் ரஜினிக்கு வேலை, வேற ஒன்றுமே இல்லை. இந்த தம்பி கூட ஃபேன் தான், இதுவே போதுமா கேளுங்க, அவரே கேளுங்க. இல்லை சார் பத்தலை சார். இல்லை சார், அவரெல்லாம் சொல்லியிருக்காரு நடிச்சா மட்டும் போதும் எங்கள் தலைவர். பத்தாது. அப்போ உங்கள் ஜென்ரேஷனுக்கு அது ஓகே, எங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தான் சார் கொண்டாடினீங்க, திரையிலேயே கொண்டாடுங்க. இல்லைங்க, நாங்கள் வேற இன்னைக்கு வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிற இந்த தமிழகத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க நம்ம. ஏன்னா நீ நல்ல மனுஷனாக இருக்க. இப்போ ரஜினி சார் வந்து ஒரு சராசரி மனுஷனாக தான் நம்ம எதிர்பார்க்க போகிறது இல்லை. அவர் ஒரு நல்ல குவாலிட்டி நிறைய வச்சுருக்காரு. தப்பாக யாரையும் பேச மாட்டார், ஓகே. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போவார். இவ்வளோ தகுதிகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. எனக்கு அதுதான், நீங்கள் தலைவனாக வந்தால் நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக மாறிடும். இப்போ நீங்கள் நடிக்க வரும்போது சிகரெட்டை போடுறீங்க, தம் அடிக்கிறீங்க, எனக்கு அதே தான் தெரியுது. சரி, ஓகே, அதே தான் தெரியுது. என்ன இதுக்காக ரஜினிகாந்த், இதுக்காக ரஜினிகாந்த்னு. இப்போ அவர் படம் 1000 கோடி கூட கலெக்ட் பண்ணிட்டுங்க, இன்னும் இப்போ சோவாட் எனக்கு. அதனால் அதெல்லாம் வந்து பெரிய இம்பாக்ட் இல்லை. சரி, இந்த லுக்கை பார்க்கும்போது எப்படி சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கு மேலே என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நல்லா இருக்கு. சரி, ஓகே சார். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நன்றி, வணக்கம்.